சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதியே சரணியே திரியம்பிய கௌரி நாராயணி நமஸ்துதே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவலியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? இந்த வாரம் நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ள 7 நாள் உங்க வாழ்க்கையுடைய தலையெழுத்து மாற்றக்கூடிய நாளாக இந்த 4 கிரகம் ஒண்ணு கூடுதுங்க. எதுக்கு? ஏன் இந்த வாரப்பலன் கொடுக்குறோம்? தொழில், வேலை, படிப்பு, கல்வி எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் சேஞ்ச் பண்ண இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். ஏன்னா சிவராஜ யோகம் 1 இருக்குது, அடுத்து குருச்சந்திர யோகம் இருக்குது 2, அடுத்து புத ஆதித்யம் இருக்கு 3. இந்த 3 யோகம் இந்த வாரத்துல நான் சொன்ன டேட்ல இருந்து இருக்குது. கரெக்டா 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதிக்குள்ளதான் இந்த பலன். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலச்சக்கரத்தின் 4வது ராசி தான் கடகராசி. எப்போதும் பாருங்க, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். நல்ல ஒரு அன்பான குணம், பாசமான குணம், எல்லாரையுமே அனுசரிச்சு போறக்கூடிய தன்மையான குணம் எல்லாமே இந்த கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். நீங்க அன்பை கொடுத்தா எல்லாமே அள்ளி கொடுத்துருவாங்க. நீங்க கடகராசி எடுத்து பாருங்க, அன்பை மட்டும் கொட்டி பாருங்க, அனைத்து விதமான விஷயத்தையும் நம்ம அடைஞ்சுக்கலாம். இதான் கடகத்துடைய இயல்பான குணம். இரக்க குணம் நிறைய இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை. இந்த இரக்க குணம் தான் இவங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை தடங்களை சந்திக்கக்கூடிய காரணமே இந்த இரக்க குணம் தான். இறக்கப்பட்டு ஒரு விஷயம் செய்யறாங்க பாத்தீங்களா, செஞ்சு விட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்தி விடுவாங்க கடகராசியை பொறுத்தவரை. உதவி பண்ண போய் நிறைய தடங்களை சந்திச்ச ஒரே ராசி எதுனா கடகராசி மட்டும். இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க. யாரும் எதுக்கு சந்தோஷக்காரம் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் முன்னாடியே கற்பனை பண்ணி இந்த வேலை இப்படிதான் செய்யணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி இந்த கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். நீங்க எல்லா ராசியும் கடகராசிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ராசி. அவருடைய கடகராசி என்பதுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரகம் 1 கூடுது. நான் சொல்றது குறிப்பிட்ட தேதிக்குள்ளதான், ஆகஸ்ட் 10ல இருந்து 17க்குள்ளதான் இந்த பலன் இருக்கும். 7 நாள் தான் சூரியன் இருக்கிறாரு. எப்படி? சூரியன் 1 சேர்றாரு, அடுத்து சந்திரன், அடுத்து பாத்தீங்கன்னா புதன், அடுத்து குரு. 4 கிரகம் ஒரே இடத்துல உங்க ராசி மேல இருக்குது. அதனால இந்த வாரம் நான் ஃபுல்லா உங்களுக்கு பதிவு பண்றேன். ஏன்னா 17க்கு அப்புறம் சூரியன் ஒரு ராசியை விட்டு விலகிடுவாரு. அப்ப சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகமும் புதாதித்ய யோகமும் குருச்சந்திர யோகமும் சேர்ந்துருக்கு. எப்படி? குருச்சந்திர யோகமும் சேர்ந்துருக்கு. ஒரு மனிதனுக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்தாவே ரொம்ப பயங்கரமான ஒரு ஆசைப்பட்ட விஷயம் அடையலாம். இந்த யோகங்கள் இருக்கிறனால கடகராசி எல்லாரும் சொல்றேன், இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறேன். நீங்க வாரப்பலன் தொடர்ச்சியா நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வாரப்பலன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லபடியா வந்துகிட்டே இருக்கும். அதனால சொல்றேன். ஏன்னா வாரப்பலன் ஒருத்தருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. நம்ம எதை வச்சு தெரியுமா அந்த வாரப்பலன் கொடுக்குறோம்? சந்திரபவனம் மையமா வச்சுதான் கொடுக்குறோம். சந்திரபவன் 2 ராசியில மட்டும் தான் இருக்க போகுது. எதுலையும் இந்த வாரத்துல பாருங்க, கடகத்திலையும் சிம்மத்துல மட்டும்தான் இருக்கும் அந்த நாள்ல. அதனால சந்திரன்ங்கிறது நம்மளுடைய உடல் காரகம். அது நடக்குமா நடக்கானா சந்திரன் வச்சு சொல்லி போடலாம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து இந்த வாரம் புதுசா எதுவும் ஆரம்பிக்கணும், நீங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. இந்த வாரப்பலனையும் மேட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நடக்கும். உடல்ல இந்த வாரம் நான் என்னமா சொல்லுவேன், சூரியக்காரனா கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரப்போன்னு அர்த்தம். கடன் இருக்கு, அந்த கடனை கொஞ்சமாச்சும் அடைக்கணுங்க. எப்படி? கடன் கொஞ்சமாச்சும் நீங்க கிடைக்கணும் இந்த வாரத்துல சொல்றேன். நான் சொல்றது 10ஆம் தேதி 17க்குள்ள சொல்றேன். வருமான இன்கம் ஏதோ ஒரு வழியில வரும். ஒன்னும் அரசாங்கம்லாம் காசு வருங்க. நீங்க அரசாங்க சம்பந்தம் எதுக்கு பணம் வரணும், கண்டிப்பா அதுக்கான வரக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்கு. ஒரு தலைமை பொறுப்பும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும்னு சொல்லிருங்க. எத்தனை பேர் நீங்க கடகராசியில பிறந்தாலும் சரி அவங்க சொல்லுங்க. அரசாங்க வேலை, அரசு மூணு அனுகூலம், அரசாங்க வருமானம் எல்லாமே சூப்பரா நல்ல ஒரு அனுகூலத்தை, வருமானத்தை, இன்கமே இந்த வாரத்துல சூப்பரா கொடுக்குது பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் எந்த ஒரு தடங்களும் வராது. வெளிநாடு வெளியூர் நிறைய இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமா ஒரு விஷயம் நீங்க மூவ் பண்றீங்கன்னா அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் சொல்லுங்க. நான் வேலைக்காண்டி அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் வெளிநாட்டுல, இல்ல வெளியூர்ல ஒரு இடம் மாறணும், இந்த வாரத்துல ரிசல்ட் வரும்னு சொல்றாங்க, அந்த பேப்பர் வந்தா நான் போயிருவேன், எனக்கு விசா பிரச்சனை எதுவுமே இது எதா இருந்தாலும் சரி நீங்க மூவ் பண்ணி பாருங்க, உங்க பக்கம் சக்சஸ் ஆகும். எதுல நீங்க கவனமா இருக்குன்னா காசு பணம் கொடுக்கறது ரொம்ப கவனம். கொஞ்சம் பணம் வரையும் அதிகமாகும் கடகராசியை பொறுத்தவரை. இந்த வாரத்துல சொல்றேன், சகோதர சகோதரியோட ஒரு மனக்கசப்பு கண்டிப்பா இல்லாம இருக்க முடியாது. மூத்த சகோதரராக இருக்கட்டும், இல்ல பெருங்கொண்ட பணமா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வண்டியா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், இல்ல கால்நடை, ஏதாச்சும் ஒரு செலவை நீங்க இழக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். செலவு குடும்பத்துல உண்டு. நான் ஓப்பனா சொல்றேன், அது நல்ல செலவை நான் பண்ண சொல்றேன்.
இப்ப வீடா, இடமா, வண்டியா, வாகனம், இந்த மாதிரி செலவு வந்து பண்ணிக்கிங்க. கண்டிப்பா மாத்திங்க. நல்ல ஒரு அமைப்பு உண்டு. திருமண வாழ்க்கைய கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சனி வக்கரத்துல இருக்காரு. அதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, கணவன் மனைவில கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாம் சொல்றேன். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும். நீ எந்த பேங்க்ல போய் லோன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நகைய திருப்புறது, நகை மூலமாக காசு பண்ண வர்றது, இல்ல இடம் மூலமாக காசு பண்ண வர்றதா நிறைய சான்ஸ் இருக்கு. யாருக்கு? கடகராசி. இந்த வாரத்துல சொல்றேன். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. மெயினா நிறைய பேர் லாட்ரி சீட் எடுக்கணும்னு கேக்குறீங்களே, ஜாதகத்தை பார்த்துட்டு எடுத்துருங்க. நிறைய லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு. என்ன காரணம் தெரியுமா? நல்லா பாருங்க, வருமானத்துக்குள்ள அதிபதி நேரா உட்காந்துட்டாரு ராசி மேல. சூரியன் உட்காந்துருக்காரு. நான் சொல்ல இந்த குருச்சந்திர யோகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு ராசி அதிபதி அங்கேதான் உட்காந்துருக்காரு. அப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம், திடீர் யோகங்கள், லாட்ரி யோகம் வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு லாட்ரி சீட்டா காட்டக்கூடிய அதிபதி பாருங்க, நேரா 12ஆம் இடத்துல இருந்து நேரா வெளிநாட்டுல போய் உட்காந்து. வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கரெக்டா லாட்ரி எடுத்தாங்கன்னா எந்த நம்பர் லக்கான நம்பரை பார்த்து எடுக்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்கு, புதன் நல்லா இருக்காரு, அடுத்து சூரியன் நல்லா இருக்காரு. இந்த இவ்வளவு கிரகம் நல்லா இருக்கிறதுனால சொல்றேன், லாட்ரி சீட் எடுக்கிறவங்க கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி சீட் நிறைய வாய்ப்பு இருக்கு. படிப்புகளை பத்தி கவலைப்படாதீங்க. படிப்புகள் இந்த வாரத்துல சூப்பரா இருக்கும். படிக்காத படிப்புகள் நல்லா வரும். கடகராசி பொறுத்தவரை அரசியல், அரசாங்கம் நல்லா இருக்கும். கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்தவரை, நெருப்பு சார்ந்தவர், ஐடிஎஃப்எல், பேங்க்ல வளர்க்கும், எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். இப்ப நட்சத்திரத்துக்கு பெறுமா? முதல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்த வாரத்தை நீங்க என்ன செய்யணும்? மெயினா புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நீங்க எது சம்பந்தமா மூவ் பண்ணி பாருங்க. ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரணும். இந்த வாரத்துல சொல்றேன். வெளியூர், இடம் விட்டு இடம் போறது, வெளிநாடு போறது, ஒரு பயணங்கள் மூலமா காசு பண்ண வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்கு. யாரு? புனர்பூசத்துல பிறந்த சொல்றேன். டாக்குமெண்ட் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம் இந்த வாரத்துல சொல்றேன். ஒண்ணு இல்ல, இப்ப அரசாங்கம் மூலமாக ஏதாச்சும் நல்ல செய்தி வரலாம், நல்ல வருமானம் வரலாம், பொருளாதாரம் வரலாம், ஒரு தலைமை பொருளாம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுற அமைப்பு எல்லாமே இந்த புனர்பூச நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. அடுத்து பூசத்துல பிறந்தவங்க இந்த வாரம் என்ன செய்யணும்? இந்த வாரம் ஃபுல்லாவே கொஞ்சம் கவனமா இருக்க. சனி வக்கரமா இருக்க, கொஞ்சம் ஒரு மந்தமா இருப்பீங்க, ஒரு சோம்பேறியா இருப்பீங்க. இருந்தாலும் குருவுடைய பார்வைப்படுது. வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், இது எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் திருமண வாழ்க்கை, கணவன்களுக்கு கொஞ்சம் மன வருத்த, குழப்பத்தை கொடுக்கும். ஆனால் பெருசா பாதிக்காது. அதே மாதிரி வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகள் மாற்றம் போறது, நிறைய ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு இடமாற்றம் நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா பண்ணிக்கலாம். யார்? பூசத்துல போறவங்க நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா தெரிய வரும். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்பதான் நிம்மதியே, கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு நிம்மதி இப்ப கிடைக்குது. நிம்மதியே கிடையாது. இப்ப நல்ல நிம்மதி இருக்கும். அப்படியே குடும்பத்துல நல்ல நிம்மதி இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன் நிம்மதி இருக்கும்? புதன் உங்க ராசி மேல உட்காந்துருக்காரு. இப்ப அறிவை தூண்டக்கூடிய எந்த வேலையும் நல்லா இருக்கும். ஒன்னும் இல்ல, கமிஷன் வியாபாரம் பண்றீங்களா, ஐடிஎஃப்ல இருக்கீங்களா, பேங்க்ல வேலை பார்க்குறீங்களா, கல்வி நிறுவனம் நடத்துறீங்களா, வக்கீல் துறை இருக்கீங்களா, எழுத்துத்துறை, கணிதத்துறையில இருக்கீங்களா, இந்த துறை எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்களா, இல்ல வேலை உத்தியத்துல வெறும் சேஞ்ச் பண்ண ஆசை இருக்கா? இந்த எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இப்ப எப்படி வேலை மாற்றம், தொழில் மாற்றம், சுப செலவு, சுபகாரியம், திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே நல்ல ஒரு ஆப்ஷனை காட்டுது. வீட்டு நல்ல செலவு, நல்ல காரியம் மாதிரி நிறைய விஷயம் தேடி வரும். நீங்க எதுவும் தேடி போனோம், உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய இந்த ஆயிலி நட்சத்திரம் ஒரு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமாக கண்டிப்பா வேலை செய்யும். மெயினா பெண்கள், ஆயிலி நட்சத்திர பெண்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு டாப்பான ஒரு பலன் இருக்கு. வருமானம், பொருளாதாரம், இன்கம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. எந்த ஒரு வழக்கனாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. இப்போ அப்பா சொத்தா இருக்கணும், தாத்தா சொத்தா இருக்கணும், ஒரு வழக்கு இருந்தா அந்த வழக்கை நீங்க போட்டாலும் நீங்க தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். விற்க முடியாத இடத்த வித்து முடிப்பீங்க. ஆயிலி நட்சத்திரம் அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா ஆயிலி நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலமா தேடி வருது. வரக்கூடிய ஆகஸ்ட் வார பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள வாரமாகவே அமைகிறது.